அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கோ தூரமானவர் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தி ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சர் மனித குலத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இது ஒரு நல்ல காரியம். ஸ்தோத்திரம். ஒரு சிங்கத்திட்டையோ ஒரு புலிகிட்டையோ போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆதி காலத்தில் இது வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாமிசம்தான். வயிற்று பசியை போக்குறதற்கோ அல்லது தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறதற்கோ எல்லா மிருக ஜீவன்களும் ஒரே ஒரு நேர்கோடு வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் என்னன்னு சொன்னால், தேடி கண்டுபிடிப்பது, புதிதான காரியங்களை பெற்றுக்கொள்வது, புதிதானவைகள் என்ன என்று ஆராயக்கூடிய ஆர்வத்தை கர்த்தர் மனிதனுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், அது ஒரு பாக்கியம், அது ஒரு தேவன் கொடுத்ததான ஈவு கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். ஆகையால் நீங்கள் சென்னை பட்டணத்தில் உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் சொன்னால், மற்ற எந்த பட்டணங்களிலும் எந்த சிட்டியிலையும் தமிழ்நாட்டில் இல்லாத விதவிதமான புதிதான உணவு வகைகள், ஸ்தோத்திரம், ஹோட்டல்ஸ், குறிப்பிட்ட உணவுக்கு சிறப்பான ஹோட்டல்ஸ், அல்லது குறிப்பிட்ட என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தோஷத்தை சந்தோஷிப்பிக்கிற ஸ்தலம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இப்படிப்பட்ட நன்மைகள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை, புதிய புதிய காரியங்களை மனிதன் தனது வாழ்வுக்காக தேடிக்கொண்டு இருக்கிறான். சமாதானம் பெற்றிருக்கிறோம், ஒரு நன்மை பெற்றிருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம்னா அதில் திருப்தி இல்லாமல் இன்னும் புதிதானவைகள் என்ன? இந்த புதிய வருஷத்தில் ஒவ்வொரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செக்டார் என்ன செய்கிறாங்க, இந்த வருஷத்தில் என்ன புதிதான ஒரு டிஷ்ஷை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. எல்லா உலகம் எங்கும் சயின்ஸ் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த துறையானாலும் புதிதானவைகளை கண்டுபிடிப்பதற்கு மனிதன் தன்னுடைய ஆயுசு நாட்களை அவன் செலவித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு நித்தியமான காலங்கள் குறிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஸ்தோத்திரம் சர்ச்சிங் கம்யூனிட்டி, தேடுகிற இந்த கலாச்சாரத்தில், தேடி கண்டடைகிறதான இந்த உலகத்தில் தேவன் தம்மை பற்றிதான விசாரிப்பதற்கு, தம்மை பற்றிதான காரியங்களை தேடி 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 ஆராய்ந்து கண்டறிந்து, கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு ஆச்சரியமானவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு உன்னதர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு பயங்கரமானவர் என்று இந்த பூமிக்கு அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு சிலரை தேடுகிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல எப்படியாக ஒரு புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செஞ்சிடணும் என்று உலகம் முழுவதும் மனித குலம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, இதுவரை அல்ல, இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் எனக்கு எப்படி புதுமையானவர், மகிமையானவர், மேன்மையானவர், கர்த்தருடைய சாயல் என்ன, அவருடைய பக்கங்கள் என்ன, அவருடைய கோணங்கள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, who is my God அப்படின்னு ஆராய்ந்து அறிகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தருடைய காரியத்தை குறித்து ஓரளவு தெரிந்தால் நாம் திருப்தி அடைந்தவர்கள் இல்லாமல், தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், அநேக ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், மறைவான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தரை குறித்து தேடி ஆராயுங்கள், கர்த்தரை தேடி கண்டுபிடியுங்கள். சர்ச் அண்ட் ஃபைண்ட் யுவர் காட். உங்களுடைய தேவனை தேடி அல்லது ஆராய்ந்து அவரை கண்டுகொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் ஸ்தோத்திரம் ஏதேன் அந்த அத்தனை பட்டணம், அந்த பட்டணத்தில் போய் ஏதேன்ஸ் பட்டணத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போறார். அறிவிக்க மூலமும் நிறைய தெய்வங்களுக்கு அங்கே விக்கிரங்கள், கோயில்கள், வழிபாடுகள், முறைகள் இருந்தன. அங்கே அறியப்படாத தேவனுக்கென்று அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை பார்த்து நின்று அங்கிருந்து இவன் ஆராய்ந்து பார்க்கிறான். அறியப்படாத தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம் அந்த பட்டணம் ஞானத்திலும், கிரேக்க ஞானத்திலும், பக்தியிலும், ஸ்தோத்திரம் மார்க்கத்திலும், ஸ்தோத்திரம் ரிலிஜியஸம் மிகவும் தேறினவர்கள். எந்த தெய்வத்தை வைத்து என்னுடைய தெய்வம், நான் அறிவிக்கிற கிறிஸ்து மேன்மையானவர் என்று வாக்கில் வெல்லவே முடியாது. அப்படி தேறின ஜனங்கள் மத்தியில் அந்த பட்டணத்தார்ல சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு கிறிஸ்து யார் என்று நீங்கள் தேடி கண்டுபிடிங்கள் என்று காண்பிக்கும்படிக்கு ஒரு வாசலை அப்போஸ்தலன் பவுலுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு unknown God அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை வச்சிருக்கிறீங்களே, இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அந்த unknown God, நீங்கள் இதுவரை அறியப்படாத, நீங்கள் இதுவரை கேள்விப்படாத, இதுவரை நீங்கள் உணராத, இதுவரை நீங்கள் கண்டிராத அந்த தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்தான் உங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மரணத்திலும் தப்புவிக்குவதற்காக சிலுவையில தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் அவர்கள் யாவரும் எபிக்குரியனிசம் என்கிற ஒரு ஞான கொள்கையை தேறினவர்கள். எபிகுரஸ் அப்படிங்கிறது ஒரு பிலாசபர். எபிகுரஸ் என்கிற பிலாசபர் யாருன்னா, அலெக்சாண்டருக்கு, பிளேட்டோ போன்றவருடைய அந்த பிலாசபிக்கல் நாலேஜில் தேறினவர். அவர் ஒரு கொள்கை, ஞானத்தின் மூலமாய் நாம் என்ன செய்யலாம், கடவுளை அடையலாம், முக்தியை அடையலாம், பரலோகம் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தில் உள்ள பிலாசபிக்கல்லா வளர்ந்த பட்டணம் தான் அந்த அத்தனை பட்டணம். அந்த பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாரும் எபிகுரியன்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். எபிகுரியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, எபிகுரியனிசம் என்ற கொள்கையில, ஸ்தோத்திரம், அந்த பிலாசபியில, தத்துவத்தில் ஊறி போனவர்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, pleasure is the principle and end to a happy life. மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முக்தியே என்ன அப்படின்னு சொன்னா, சந்தோஷம், pleasure, மகிழ்ச்சி. ஆகையால் மகிழ்ச்சி அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. அந்த செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை அடைந்ததாயிற்று என்ற கொள்கையில, நம்பிக்கையில் உள்ள மக்கள் தான் இந்த எபிகுரியனிசம் மக்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட மக்களிடத்துல மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு அப்போஸ்தலன் பவுல் ஒரு விடயத்தை வைக்கிறார், ஒரு பாதையை காண்பிக்கிறார். கம் ஆன் எவரிபடி, நீங்க எல்லாம் என்ன இடத்துல கூடி வாருங்க. நீங்க எழுதியிருக்கிறீர்களே unknown God, a worship to unknown God, அறியப்படாத தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த இடத்துக்கு வாங்க. இவர் யார் என்று நீங்களே தேடி கண்டுபிடியுங்கள். இவர் ஞானத்தில் தெரிந்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரி. அவர் உங்களை உண்டாக்கினார், உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர். வானமும் பூமியும் அவருடையது. அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். அவருடைய பெயர் இயேசு. அவரை நீங்கள் தேடுவீர்கள், ஆனால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவரை தேடும்படிக்கு தமது ஜனங்களை அழைக்கிறார். அவர் தேடி கண்டுபிடிக்கும்படிக்கு, search and find him. ஏன் அப்படின்னு சொன்னா, தேடி கண்டுபிடிக்கிறதுல அவ்வளவு இன்பம் இருக்கிறது. பொதுவாக ஸ்தோத்திரம், வழக்கமாக கிறிஸ்தவர்களால் மாறுகிறவர்கள் அல்லது பரம்பரை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ருசிக்க முடியாதவர்கள், ருசித்திராதவர்கள், புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், வேற மார்க்கத்திலிருந்து கிறிஸ்து முதல் முறையாக ருசித்தவர்கள் ஒரு போதும் இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மையை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகள் சோரம் போறதுக்கு காரணம்,
பெற்றோர்கள் கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காததுனால தான். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். குறிப்பாக கிராமங்களில் அல்லது ஹிந்து மார்க்கத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிலுவையில் கூட தன்னை அடிக்க ஒப்பு கொடுப்பதற்கு அவ்வளவு தைரியமாக அவர்கள் எழும்பி வருகிறார்கள். காரணம் என்னன்னு தெரியுமா? அவர்கள் உலகத்தில் உள்ள பல தெய்வங்களும் கண்டு அறிந்து அவர்களிடத்தில் இல்லாத ஒரு ருசியை, ஒரு வாசனையை இயேசுவினிடத்தில் கண்டபடினாலே தேடி 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 கண்டுபிடித்து மேன்மையினாலே அவர்கள் இந்த பூமியில கிறிஸ்துவுக்காய் அவர்கள் தியாகமாய் வாழுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அநேக நன்மைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க தேடுறீங்க. உலக மேன்மைக்காக நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க. உலகத்தில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளாத ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறதுல முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா ரட்சிப்பு. ரட்சிப்பு இண்டிவிஜுவல் அஃபேர், அது தனிப்பட்ட நபர் சம்பந்தப்பட்டது. என்னுடைய அப்பா ஊழியக்காரனால நான் ரட்சிக்கப்பட முடியாது, நான் ஊழியக்காரன் ஆக முடியாது. நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளும் விசுவாசியா மாறவே முடியாது. ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவை முகமாக தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை சந்தித்து இவர் இன்னார் என்று தேடி பிடித்து ருசிகரமான வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்துவினுடைய ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்களுடைய வாலிப பிரயாயத்தில் நீங்க கிறிஸ்துவை எப்படி தேடி கண்டுபிடித்தீர்களோ அதே வழி உங்க பிள்ளைகளுக்கு நடக்க பழக்குவிக்க நீங்க கவனமாக இருக்க வேண்டும். நான் தானே கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறோம். இது பிசாசனுடைய நூதனமான உபதேசம். பசினா என்ன உங்களுக்கு தெரியணும், பிள்ளைகளுக்கு தெரியணும். உபவாசனா உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன தெரியணும். காத்திருக்கிறதுனா என்னென்ன உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும். பாவம்னா என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். பாவத்தை ஜெயிப்பதுனா என்ன, பாவத்தை எதிர்த்து நிற்கிறதுனா என்ன, உலகத்தினுடைய ஆசபாசங்களுக்கு இல்லை என்று சொல்லுவதுனா என்ன என்பதை குறித்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் தானாக கிறிஸ்து யார் என்று தேடி கண்டுபிடிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு தான் சொந்தம், உங்க பிள்ளைகளுக்கு கிடையாது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கிறது வேற. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கிறது பொருளாதார ஆசீர்வாதம். அது வேணும் உங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணிக்கலாம். ரட்சிப்பு உங்களுக்குடையதுன்னா உங்களுக்குரியது, பிள்ளைகளுக்குரியதுன்னா பிள்ளைகளுக்குரியது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் அவங்க கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் ருசிச்சிருக்க மாட்டாங்க. அதற்கு முக்கிய காரணமே நம்ம தான், பெற்றோர்கள் நம்ம தான். ஸ்தோத்திரம். அநேக கெட்ட குணாதிசயங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அநேக துர்க்குணங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். தேவனுக்கு எடுத்தின காரியங்கள், சபைக்கு எடுத்தின காரியங்கள், ஊழியத்துக்கு காரியங்கள், அநேக தவறான காரியங்களை நம்முடைய நடக்கையில், நம்முடைய அப்ரோச்சஸில், நம்முடைய ஸ்தோத்திர முகாந்தரத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இல்லைப்பா நான் செய்கிறதுபடி இல்லை, ஆனால் நீ வசனத்தை கீழ்ப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்களை மாற்றவே முடியாது. பிள்ளைகள் உங்களை கவனமாய் கவனித்து உங்கள் வழியை பின்பற்றுகிறாங்க. கத்தருக்கு காரியத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும் பொழுது அவர்கள் கத்தரை கண்டடைவார்கள். சங்கீதம் 14:2 வாசிக்கும் பொழுது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? தேடுகிற உணர்வுள்ளவன். Is there anyone who can go forth and search God? கத்தரை தேடி கண்டுபிடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை போதகர் செய்கிற வசனத்தை மட்டும் கேட்டுட்டு போயிடவே கூடாது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வசனத்தை ஒரு மணி நேரமோ நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் எப்படிப்பட்டவர் என்று தேடி கண்டுபிடியுங்கள். ஹல்லேலூயா. சர்ச். உணர்வுள்ளவன் அல்லது கர்த்தரை தேடணும் என்கிற ஆசை உள்ளவன், வாஞ்சை உள்ளவன், ஒரு சம் கொடுத்து அதை நீ சார்ட் அவுட் பண்ணுன்னு சொன்னோம்னா பிள்ளைங்கள்லாம் உட்காந்து எவ்வளவு ஆர்வமாக அதை சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து அதை சால்வ் பண்ணோம்னா எனி ஃபீல்டு யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எடுத்துட்டாலுமே, நீங்கள் எந்த உதாரணம் எடுத்துக்கிட்டாலுமே என்ன செய்யறாங்க, பிள்ளைங்க உட்காந்து அதில் காட்டுன ஆர்வம் வசனத்தை குறித்து, தேவனை குறித்து
கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பைபிளை எடுத்து அவர் யார் அப்படின்னு தேடுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துல உங்க வாழ்க்கையே மாறணும், லைஃப் ஸ்டைல் மாறணும். 21 நாள் உபவாச ஜெபத்திற்கு பின்பு ஸ்தோத்திரம், என்னுடைய ஜெபம்லாம் அதுதான். ஐ வாண்ட் சேஞ்ச் இன் தி லைஃப்ஸ் ஆஃப் தி பீப்புள். உங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் எல்லாத்துலேயும் மாறணும். ராமேன் சொல்லுங்க. நீங்கள் இப்போ வேறு மனுஷியாய் கர்த்தருடைய ஆவியான மாற்றுகிறத நீங்கள் சாட்சியிடணும். உங்க நாவு சாட்சியிடணும். அப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல கர்த்தரை தேடுகிறவன் அப்படின்னு சொன்னா ஆராய்ந்து அறிகிறவன். இவர் யார், இவர் யார் என்று ஆராய்ந்து அறிகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாவது ஆராய்ந்து கர்த்தரை அறிகிறதுக்கு ஒரு சில பகுதியில் வச்சிருக்கிறார். 12 சிஷ்யர்களை 3 சிஷ்யர்களை இன்னர் சர்க்கிளில் கர்த்தர் வச்சார். 3 பேரும் பக்கத்தில் 3 பேர் வச்சிருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. 3 பேர் தான் சில ரகசியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். மற்ற சீஷர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கொடுக்கிற எல்லா உபதேசத்திலையும் அவங்க ஒரு கவுண்டர் டாக் வச்சிருப்பாங்க. ஆகையால் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர் யார், கிறிஸ்து யார், இவர் பிதா அனுப்பப்பட்ட குமாரன், மறுரூப மலையில காமிக்கிறாரு, அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலித்தாமைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை எழுப்புறாரு. அங்க இவர் மரணத்துக்கு அதிகாரம் உள்ளவன் சொல்லி எல்லா சீஷருக்கு முன்பாக இல்லாம 3 சீஷருக்கு முன்பதாக வைக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறதான அவருடைய ரகசியமான பகுதிகளை யாவருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் அவரை குறித்து தேடுகிறவர்களுக்கு, வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சமமானவர் அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானவர். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சமமாய் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் உங்க வாழ்க்கையில வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்தி உங்களை வித்தியாசமானவர் என்று அவரை அறியும்படிக்கு தன்னை வெளிப்படுத்துவாராக. Know your God. Know your God. உங்களுக்கு தெய்வனை பற்றி உங்களுக்கு அதிகமான ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு தெரியணும். பேதுரு பார்த்து வா போலாமா, கடலுக்கு போலாமா அப்படின்னா வருவான். ஆனால் போட்டு இல்லையே, ஆனால் அக்கறைக்கு போகணும் கேட்டேன்னா என்னை விட பேதுருக்கு தெரியும், போட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யலாம், அக்கறைக்கு கடந்து போக முடியும். Know your God. கர்த்தர் யார் என்று நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும். அவர் ருசிக்கணும். உங்க வாழ்க்கையில் பிரயாணத்தில் உங்க கூட வருகிறதை உணரணும். கணவன் மனைவி இருக்கிற உறவை காட்டிலும் மிகவும் ஆழமான உறவு சிலுவிலே நமக்காய் அன்பை பாராட்டின கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நாம் கொண்டிருக்கிற உறவு. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். மேலோட்டமாய் அல்ல, மேலோட்டமாய் இல்லாமல் அவர் ஆழங்களை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு ஒரு ஆழங்கள் இருக்கு, கர்த்தருக்கு ஆழங்கள் இருக்கு. நீங்கள் தேடுகிற கர்த்தருக்கு ஒரு ஆழங்கள் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எரேமியாவில் 29:13 வாசிப்போம். எரேமியா 29:13. என்ன தேடினீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள். ஏன் கர்த்தர் நம்மை தேட சொல்றார்? யோவான் 14 அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, 7-10 வசனம் வரைக்கும். பிலிப்பு இயேசுட கேட்குறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும். பிதாவை என்ன செய்யுங்க, எனக்கு காண்பிங்க. பிதான்னு சொல்லுகிறீரே, பிதாவை எனக்கு காண்பியும். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, நீ இன்னும் பிதாவை காணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார். இதுவரைக்கும் நீ பிதா யார் அல்லது தேவன் யார் என்று நீ தேடி அறிந்திருக்க வேண்டியதே, நீ ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிற?
ரட்சிக்கப்பட்டு நான் இத்தனை வருஷம் ஆனோன்னு சொல்றதுல காரியம் இல்லை. நீங்க கர்த்தரை எவ்வளவு ஆழமாய் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க எவ்வளவோ ஆழமா உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு அநேக பக்கங்கள் இருக்கிறது. எத்தனை பக்கங்கள் உங்களுக்கு தெரியும்? மோசே தேவனுடைய பின்புறத்தான் பார்த்தான் அப்படின்னு வசனம். கர்த்தருக்கு பின்புறம் இருக்கு, கர்த்தருக்கு முன்புறம் இருக்கு, கர்த்தருக்கு பல பக்கங்கள் இருக்கிறது. பல பக்கங்களை ஆராய்ந்து அறிகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையில கொடுத்திருக்கிறார், வாஞ்சியை கொடுத்திருக்கிறார், பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சீஷன் கேட்கிறான், நான் உங்களை காணல. இன்னும் ஆச்சரியப்படுறார். நீங்க எப்படி இப்ப சொல்லலாம் இன்னும் நீங்க பிதாவை காணல? அநேகர் கிறிஸ்துவை நீங்க சேவிக்கிறீங்க, ஊழியம் கூட செய்யறீங்க, சபையை தேடி வாங்கி கூடி வருகிறீங்க, ஆனாலும் நீங்கள் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அவரை அறியவில்லை. அவரை காண வேண்டிய பிரகாரமாக நீங்கள் இன்னும் அவரை கண்டு கொள்ளவில்லை. அவர்களை பற்றி கொள்ள விதம் இன்னதென்று இருக்கையில் பற்றி கொள்ள விதமாய் நீங்கள் இன்னும் அவர்களை கர்த்தரை என்ன செய்யவில்லை? பற்றி கொள்ளவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருடைய இருதயமோ சிலருடைய மன ஸ்தோத்திரம் மன நிலைமையோ அல்லது சிலருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங், அவருடைய லேர்னிங்கே அவர்களுக்கு தடையா இருக்கும். அத்தனை பட்டணத்தில் அதுதான் பார்த்தார். இயேசு கிறிஸ்துவை அவர் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சோம். இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலன் பவுல் அங்க கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிவிக்கவே முடியாது. ஏனென்றால் அநேக அற்புதங்களில் செய்கிற தெய்வங்கள், விக்கிரகங்கள் அவர்கள் மத்தியிலே அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஞானம் என்கிற இருளிலே அங்கே அத்தனை பட்டணத்தார் இருந்தார்கள், இக்குரியன்ஸ் இருந்தாங்க. ஞானம் என்கிற இருள், ஞானம் என்கிற தடை, அறிவு என்கிற இருள். ஸ்தோத்திரம். எவ்வளவு வசனம் படிச்சு எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் சில சத்தியங்களை நாம் அறியக்கூடாதபடிக்கு ஞானம் அல்லது அறிவுங்கிற இருள் நம்முடைய சிந்தனையை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவைகள்லாம் உடைக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேரம் வரும் பொழுது, பைபிளை திறப்பும் பொழுது, தேவ சமூகத்தில் வரும் பொழுது நீங்க ஒரு சிறு குழந்தையை போல ஒவ்வொரு சமயம் நீங்க வருவீர்கள். ஆனால் கர்த்தர் தம்மை பற்றி தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, ஆவிக்குரிய கர்வம், ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய திருப்தி, இதெல்லாம் கர்த்தரை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிறதான இருள். இருள் உடைக்கணும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசியாலும் சரி, கர்த்தரை தேடுகிற சமயமெல்லாம் தேவன் தமது பிள்ளைகளுக்கு அவர் புதிதாகவே தம்மை வெளிப்படுத்துகிறார். Every time you come to face, every time you come to his presence, you experience him in a new face. அவர் புதிதாக நீங்கள் உணர்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் கண்டடைவார்கள். அவர் தேடணும். ஸ்தோத்திரம். பட 4 வசனம். சமீபத்தில் ஒரு ஒருத்தர் ஜெபிக்கிறத கேள்விப்பட்டேன். நிறைய வசனங்களே சொன்னார், நிறைய வசனங்களே சொல்லிட்டு இருந்தார். ஒருவேளை அவர் என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொன்னா, நிறைய வசனம் சொன்னா ஜெபம் நினைக்கிறான். சில நேரம் அநேக நேரங்களில் காத்திருப்பாங்க. சில உபவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, பல மணி நேரம் உபவாசி. எனக்கு தெரிந்த நண்பர் 41 நாள் புசியாமலும் தண்ணி மட்டும் குடிப்பார், புசிக்கவே மாட்டார் இருக்கிறாங்க. எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு கிடைக்கல. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். 41 நாள் நான் ஃபாஸ்டிங் எடுத்துட்டேன் தெரியுமா, இருந்த பிரயோஜனமே இல்லை. நீ கர்த்தரை காணல, தேவனை அறியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவர் ஊழியம் செய்கிறாங்க, ஒருவர் நமக்கு முன்னாடி ஊழியத்திலேயோ கிருபையில வளர்றாங்க அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் நமக்கு பின்னாடி தானே அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் கர்த்தரை என்ன செய்யலை,
அறியல. இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் வேணுங்க நமக்கு. சீஷர்கள் பிசாசு ஓட்டுறதை பார்த்து கீழே உட்கார்ந்து ஓரமா உட்கார்ந்து சந்தோஷப்பட்டார். சீஷர்கள் அற்புதம் செய்த பார்த்து ஓரமா உட்கார்ந்து அவர் சந்தோஷப்பட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிறதையும் செய்வான், நான் செய்கிறதை பார்க்கிலும் இன்னும் அதிகமான வழியில் செய்தான். பரலோகத்தில் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தும் செய்கிற ஒவ்வொரு கிரிகளை பார்த்தும் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. சபையில ஒருவர் நமக்கு ஸ்தோத்திரம் முன்பதாக ஒரு நற்காரியங்கள் செய்யறாங்களா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷப்படணும், உற்சாகப்படுத்தணும். கமான், இன்னும் எழுப்பி நீங்க செய்யுங்க, இன்னும் நீங்க ஊழியம் செய்யுங்க, இன்னும் நீங்க பிரகாசிங்க, இன்னும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் காம்படிஷன் இஸ் தி டெவில். ஆவிக்குரிய போட்டி ஒரு டெவிலிஷ். அது கர்த்தரை அறியக்கூடாதபடிக்கு நமக்கு தடையா இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒரு வயது குழந்தை இருக்குது. அந்த குழந்தையினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மனநிலைமை நம்ம எப்போது தேவ பிரசன்னத்தில் வருமேன்னு சொன்னால் கர்த்தர் தம்மை பற்றியதான ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஞானிகளுக்கு மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினார். பாலகர்னு சொன்னா உங்கள் இருதயம் பாலகர்களை போல இருக்கும் பொழுது, பாலகர்களை போல தேடும் பொழுது. என் மக கீழே கிடக்க கண்ணில் பட்டதெல்லாம் அதை ருசிக்கணும்னு விரும்புறா. அதெல்லாம் நடக்கிற விஷயமா? கீழே கிடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா போதாது, அது கையில் எடுக்கணும், அதை பார்க்கணும், வாயில போடணும். The spirit of search. ஒரு குழந்தை, ஒரு கிறிஸ்தவ, ஒரு ஆவிக்குரிய பாலகன் எப்படி இருப்பான்னு சொன்னா, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டவர் என்று ருசிக்க அவன் ஆவலாயிருப்பான். thirst இருக்கணும், spiritual thirst இருக்கணும். பேதுருவுக்கு கீழே அழகான ஸ்தோத்திரம், சுவையான ஆகாரம் என்ன ஆகிட்டு இருக்கு, ஆயத்தமாயிட்டு இருக்கு. அவன் மேலறையில் போயிட்டு அவன் எங்க போயிட்டான்? ஜெபிக்க போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு மாணவன், என்னுடைய கிளாஸ்மேட் உண்டு. விளையாட்டாக என் கூட எப்போவுமே தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் ஒரு பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட்னால ஸ்தோத்திரம். அவன் ஒரு காரியத்தை சொன்னான். எல்லாரும் பிரியாணி சாப்பிடும் பொழுது நான் வெஜ்ஜு மாத்திரம் நான் சாப்பிட்டா கூட அது ஒரு விதமான ஆவிக்குரிய தாகம். எல்லாரும் வித்தியாசமா இருக்கும் பொழுது நான் வேற ரூட்டு தான் எடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய தாகம். பிரிந்த ஜீவியம் ஒரு ஆவிக்குரிய தாகம். கிறிஸ்தவர்கள்லாம் முட்டாள் கிடையாது. பிரிந்த ஜீவியத்தை பின்பற்றின பரிசுத்தவான்கள்லாம் முட்டாள் கிடையாது. எத்தனை பேர் சொத்துக்களையும் மேன்மைகளையும் விட்டு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் உலகத்தில் மிகவும் தாழ்மையாக வாழ்ந்து போனாங்க. அவர்களும் முட்டாள்கள் கிடையாது, அறிவினர்கள் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் அவர்கள்தான் கர்த்தரை சரியாக தேடி கண்டுபிடித்தவர்கள். அவர்கள்தான் ஞானி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை உருவாக்குவதற்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்கள் அல்லது விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் செய்கிற தியாகங்கள்லாம் முட்டாள்தனம் கிடையாது. அவர்கள் கர்த்தரை அறிந்த விதம் அவர்களை அப்படி நடத்துகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Search and see who is our God. இந்த புதிய வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு துவக்கத்தை நீ கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சில விதங்களை, ஒரு சில பாதைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44-46 வாசிங்களேன். ஸ்தோத்திரம். மத்தேயு 13:44 வாசிங்க. பொக்கிஷத்தை தேடுகிறதை போல நீங்க கர்த்தரை தேடணும். பொக்கிஷத்தை தேடுகிறதை போல. காலையில் எழும்பி சுகமோ வியாதியோ, ஒருத்தரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நான் காய்ச்சல்லையே நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். சரீரம் என்னால் முடியலை, எந்திக்கவே முடியல காலையில். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என் சரீரத்தில் பலவீனம்,
முடியவே இல்லை, எந்திரிச்சு நிற்க கூட முடியல, ஆனாலும் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். கர்த்தரை எத்தனை பேர் அப்படி தேடுறோம்? ஆஃபீஸில் சொல்கிறாங்க முடியலன்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, லாஸ் ஆஃப் பே. லாஸ் ஆஃப் பேயா? 5 நாட்கள் லாஸ் ஆஃப் பேனா எவ்வளோ பெரிய இழப்பு எனக்கு. நோ 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 நோ, இல்லை இல்லை, என்னுடைய பலவீனத்திலும் நான் தேடுவேன்னு ஒரு கூட்டம் இந்த உலகத்தை தேடிட்டு இருக்கிறது. எத்தனை பேர் உங்களுடைய பலவீனங்களிலும் கர்த்தரை தேடுகிறீர்கள்? சரீரம் ஒத்துழைக்கணும்னு எத்தனை பேர் தேடுகிறீர்கள்? எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்க? சுலபமாக நம்ம சொல்லிடுறோம், உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்கி. உங்களை மாதிரி என்ன மாதிரி 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட சபைகளை நம்முடைய தேசத்தில் பார்த்துருக்கவே முடியாது. எனக்கு தெரிந்த மூத்த ஊழியர்கள் அவங்களாம் இப்போ எல்லாம் கடந்து போயிட்டாங்க. சாட்சியாக சொன்னாங்க, கணவன் மனைவியும் ஸ்தோத்திரம் கிராமமாய் பகுதி பகுதியாய் சுவிசேஷம் அறிவிக்க போகும்பொழுது ஸ்தோத்திரம் அவங்க உடன் பருமன் காரணமாக சரீரத்தில் அவர்கள் நடந்து துடைகள் 2 உரசி புண்ணாயிடுச்சு. ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க, சரீரம் அவ்வளவு உப்பி போயிருக்கும் நடக்கிறதுக்கு பலன். ஆனாலும் சுவிசேஷத்தை, இந்த கிறிஸ்துவை இந்த உலகம், இந்த தமிழ்நாடு, இந்த சமுதாயம், இந்த தேசம் தடவியாகிலும் கண்டு கொள்ளத்தக்கதாக நான் போகிறேன் போன ஜனங்களுடைய தியாகத்தினால தான் நம்ம இப்போ சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ற கடமை இருக்குது. உடம்பு சரியில்லை, ஆராதனைக்கு வரலன்னா உடம்பு சரியில்லை, அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம், மனசு சரியில்லை, தோணுனா வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்துச்சுன்னா யாராவது வேலைக்கு போவோமா நம்ம? அதுவும் அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க அப்போ இப்போதான் கொஞ்சம் பிடிச்சி புளியறாங்க. நான் படித்த காலத்துலலாம் என் டீச்சர் ஏய் எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. இரு பத்திட்டு வரேன் போரு, எவனாவது பேசின அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரு? கவர்மெண்ட் டீச்சர். கடையை போட்டுருக்குறது, நில்லு கடையில் யாரும் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன் படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போமெல்லாம் கவர்மெண்ட் டீச்சர் சாதாரண சம்பளம் வாங்க முடியுமா? ஆமாம், அந்த காலத்தில் நீங்கள் ஒழுங்காக ஊழி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ இப்படிப்பட்ட ஒரு நுகம் உங்கள் மேலே வந்திருக்குமா? கவர்மெண்ட் செக்டார் மட்டும் இல்லை, பிரைவேட் செக்டார் அதுக்கு மேலே. இந்த சூழ்நிலையில் தோன்றவங்கெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது வேலைக்கு போவீங்களா? அதே மாதிரி தான் சபைக்கு தேடுறதையும் கர்த்தரை தேடுறதுலையும் தோன்றவங்களாம் சபைக்கு வாங்கன்னா யாரும் வரதில்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் சாத்தானுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், பிசாசு மட்டும் இல்லைன்னா நீங்களாம் இன்னைக்கு வந்திருப்பீங்களா? அவன் போடுற போட்டிலெல்லாம் நீங்கள் வந்தீங்க, அவன் படுத்துகிற படுத்தல நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தனிமையின் பாதையில் எப்படி மறப்பேன். சாத்தான் எதுக்கு கொஞ்சம் விட்டு வச்சிருக்காருன்னா நாம் கர்த்தரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. பொக்கிஷம் மாதிரி கர்த்தரை தேடணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது விலையேறப்பட்ட, அடுத்த வசனம் காமிங்கப்பா, முத்துக்களை, நல்ல முத்துக்களை தேடுகிறதை போல இயேசுவை தேடணும். கர்த்தரை நீங்க எப்படி தேடணும்? பல மணி நேரம் கடந்து பிரயாணம் பண்ணி கல்வி கற்றுக்க போறான். எங்க சொந்தத்தில் ஒரு பொண்ணு படிக்கிறா, டெய்லி காலேஜ் போயிட்டு வரா. காலையில் 2 hours ட்ராவல், ஈவினிங் 2 hours ட்ராவல். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணி படிக்க போகிறான். ஆனால் எத்தனை பேர் கர்த்தரை இப்படி தேடுறோம்? முத்துக்களை போல எப்படி தேடுறீங்க? ஏமா பக்கத்தில் படித்தானேன்னா இல்லை, அங்கே தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க, எப்படி வெட்டணும், எப்படி கீறணும், இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சபையை தேடி வரும்போது நீங்கள் எப்படி தேடி வரணும்? முத்துக்களை தேடி வருது போல தேடுங்க. உங்கள் இருதயம் அப்படி தாகமாக இருந்துச்சுன்னா
கர்த்தர் இந்த ஆராதனை கடந்து போகும் பொழுது அவர் உங்களை ஒருபோதும் வெறுமை அனுப்பதில்லை. அவர் தாம் யார் என்று உங்களுக்கு அவரை நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தூரமானவர் இல்லை. God is reachable distance. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவரெல்லாம் அறிய முடியுமா, அவரெல்லாம் உணர முடியுமா, அவர் எவ்வளோ உன்னதர், எவ்வளோ பரிசுத்தர். ஆமாம், நம்மெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஒருவனும் உலகத்தில் பரிசுத்தமாக வாழவே முடியாது. ஒருவனும் வாழவே முடியாது. பரிசுத்தத்துக்கு நேராக தான் வாழ முடியும். ஸ்தோத்திரம். சிலர் பேசுகிற பேச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் அப்படி செஞ்சுட்டேன், என்ன மாதிரி யாரும் வாழ முடியுமா, என்ன மாதிரி கொடுக்க முடியுமா, என்ன மாதிரி தியாகம் வாழ முடியுமா, இப்படி வாயில வார்த்தை பெருமை பேச்சு வந்துட்டாலே உனக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தம். Learn to hide yourself and live. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை மறைக்கிறீர்களோ, உங்க கிரியைகளை மறைக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மறைந்து கர்த்தருக்கென்று வாழ்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் கர்த்தரை நெருங்கி இருக்கிறதாக அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஒழிச்சுக்கிறீங்களோ. சிலர் சாட்சி சொல்றதே பெருமையா இருக்கும். சாட்சியே பெருமையா சொல்லாதீங்க. கட்டாயம் சொல்லின்னு அவசியம் கிடையாது. சில நடக்கிற காரியங்கள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான். அதை பப்ளிக்ல சொல்லவே கூடாது. என் விசுவாசிகளுக்கு அடிக்கடி நான் சொல்லிக் கொடுக்குறேன், எல்லா நன்மையும் சாட்சிங்க பேரில் சொல்லாதீங்க. ஏன்னா உன் சாட்சி கேட்குற உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் தேவதூதர்கள் அல்ல, அவங்கள நீங்க நம்பாதீங்க. ஸ்தோத்திரம். அதனால சாட்சியில கூட தன்னை பற்றி பெருமையாக இல்லை. கர்த்தர் செய்தா, கர்த்தர் உங்களுக்கும் வைத்திருக்கிற உறவு, மேன்மை, ரிலேஷன்ஷிப்பு, பாக்கியம், அதெல்லாம் சில விஷயங்களை நீங்க மறைத்து தான் நீங்க வைக்கணும். சவுலை குறித்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவன் ராஜவாக்குவதற்கு ஜனங்களை தேடும் பொழுது அவன் தளவாடங்களில் தன்னை ஒளித்திருந்தான். அதுதான் குவாலிஃபிகேஷன் அவனை மாத்தினது. தாவீது ஓடி ஓடி ஒளிந்தான். நம்ம ஒளிரமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒளித்து கர்த்தரிடத்தில் காத்திருந்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் கிருபைகளை கொடுக்கறது கர்த்தருடைய விருப்பம்தான். எல்லாருக்கும் கர்த்தர் பலனை தரணும் விருப்பம்தான். எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தும் விருப்பம்தான். ஆனால் நாம் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் கர்த்தரை அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரை அறிகிறோம்? கர்த்தரை அறிகிறதுனால வாசிங்க, ஸ்தோத்திரம், ஹீப்ரூஸ் எபிரேயருக்கு நிருபம் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11 அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலனை. நீங்க தேடுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுக்கு குடல்ல புழு ஓடுது. குடல்ல என்ன ஓடுது? புழு ஓடுது. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல 3 மணி நேரம் தாமதம் அப்படின்னு அனௌன்ஸ் வந்தா கவலை இல்லாம உக்காந்துருப்போம். ஃப்ளைட்ல 5 மணி நேரம் ஃப்ளைட் நம்ம போக வேண்டிய விமானம் தாமதம் சொன்னோம்னா கவலை இல்லாம உக்காந்துருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருங்கப்பா அப்படின்னா வயிற்றுல ஒரு புழு ஓடும், காலில் ஒரு புழு ஓடும், கையில் ஒரு புழு ஓடும். துரு 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 தேடணும்னா அதுக்குரிய பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேடுகிறவர்களுடைய பலன் நிச்சயம் உண்டு. அவரை தேடி விசாரிக்கிற பலன் நிச்சயம் உண்டு. வசனத்தில் அவர் யார்? நமது வாழ்க்கையில் அவர் யார்? என்னை ரட்சிக்கிறவர் யார்? என்னை விடுவிக்கிறவர் யார்? சர்ச் அண்ட் ஃபைண்ட் ஹிம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம தங்களை தேட சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மை குறைபடாதுன்னு அவர் பலனை அளிக்கிறார். சிங்கக்குட்டியில் பட்டினி கிடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபேமின் பஞ்ச நாட்களிலும் கூட தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி 3 காரியங்கள் மூலமா நம்ம கர்த்தரை தேடி கண்டுபிடிக்கலாம். நம்பர் 1, கற்பனைகள், கமாண்ட்மெண்ட்ஸ். மத்தேயு 28:20 யாரோ ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 28:20. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது தேவன் கொடுத்த கட்டளை. கை கொள்ளுங்க, சொன்ன யாவற்றையும் கை கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனப்பாடமா கடகடன்னு ஒப்பிக்கிறதா? நாம் மனப்பாடமாகவோ எழுத்து மூலமாகவோ ஞானத்தின வசனத்தை அறிகிறதுனால அல்ல, அவருடைய உபதேசங்களை கை கொள்ளுகிறதன் மூலமாய் அவரை அறிகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கட்டளைகளை கை கொள்ளுகிறதன் மூலமாய். சங்கீதம் 119:151 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. இந்த வசனத்தை அவன் எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, கர்த்தரை ஆராய்ந்து அறிந்து சொன்ன வசனம் தான் இது. ஓ, இவ்வளவு சமீபமாய் இருக்கிறீரா, இவ்வளவு விடுவிக்கிறவராய் இருக்கிறீரா, இவ்வளவு மேன்மையுள்ளவராய் இருக்கிறீரா, உமது கற்பனைகள் எல்லாம், உம்முடைய கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாய் நீர் எவ்வளவா எனக்கு சமீபமாய் இருக்கிறீர் என்று நான் அறிந்து கொண்டேன். வசனத்தை கீழ்ப்பிடிதன் மூலமாய், கை கொள்வதன் மூலமாய். எல்லாரும் பேசிக் கிறிஸ்டியன் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொய் சொல்ல மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம், வெறிக்க மாட்டோம், ஊர் சுத்த மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை யாருன்னா சபைக்கு போவோம், ஆமா என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்வோம். இதெல்லாம் பெரிஃபரல் கிறிஸ்டியன் லைஃப், மேற்படையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் இன்னும் கர்த்தரை அறிய வேண்டிய ஆழங்கள் இன்னும் அதிக ஆழமானது. அவரை அறிய வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அவரை அறிய வேண்டிய பிரகாரமே அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா செப்பனியா 2:3 எடுத்தவங்க வாசிங்களேன். செப்பனியா 2:3 யாராவது வாசிங்க. கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை. யாரை பார்த்து சொல்றாரு? சபையை பார்த்து தான் சொல்றாரு. நான் கர்த்தரை தேடினேன், கண்டேன், கண்டாயிற்று, முடிந்தாயிற்றுன்னு எதுவுமே இல்லை. நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடுங்கள். அடுத்து மனத்தாழ்மையுடன் தேடுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதியை நடப்பிக்கிறவர்களே, நம்ம பாஷையில் சொல்லலாமா, தினந்தோறும் விடாம பைபிள் வாசிக்கிறவர்களே, உபவாசிக்கிறவர்களே, ஜெபிக்கிறவர்களே, ஊழியம் செய்கிறவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். இது எப்படி வினோதமா இருக்கு பாருங்க. என்ன பாஸ்டர், நான் பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தரை தேடல? இல்லை, தேடலை. நீ இன்னும் அவரை அறியலை. இன்னும் அவரை அறிய வேண்டிய கோணங்கள் நிறைய இருக்கிறது. அவருடைய ஆழங்கள் அதிகமாக இருக்கிறது. அவருடைய அன்பு அதிகமாக இருக்கிறது. பெர்க்மான் ஐயா பாட்டு பாடும் பொழுதெல்லாம் அவர் உள்ளத்திலிருந்து அவர் எவ்வளவு அன்பாக பேசுகிறார், எவ்வளவு வார்த்தைகள்லாம் எவ்வளவு அன்பில் இருந்து அவர் பாடுறார். இப்போ உள்ள பாடல்கள்லாம் அப்படி வர்றதே கிடையாது. இப்போ உள்ள ஆராதனை பாடல்கள்லாம் ஸ்டுடியோலேருந்து தான் ஆரம்பிக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது, கீபோர்டுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் பரிசுத்தவான்களுடைய பாடல்கள், சபையை பரிசுத்தத்துக்கு நேர நடத்துகிற பரிசுத்தவான்கள் பாடல்கள் எல்லாம் பட்டினிலிருந்து ஆரம்பித்தது, பசியிலிருந்து ஆரம்பித்தது, உபவாசத்திலிருந்து ஆரம்பித்தது, உபத்திரவத்திலிருந்து ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை சரியா அறிந்திருந்தாங்க. கல்லோ மரமோ தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரனவர் வச்சு ஒரு ஸ்டுடியோவில் போய் பாடினாங்க. ஸ்டுடியோக்காரன், ஏமா நிறுத்துமா, இதெல்லாம் இங்கே பாடக்கூடாது, ஏஞ்சி வெளியே போ அப்படின்ட்டான். ஏன்னா அவன் ஸ்டுடியோவில் பெரிய விக்கிரகத்தை வச்சுருக்கான்.
நீ எப்படி இதெல்லாம் பாடுவேன், என் ஸ்டூடியோவில் பாடிட்டு இருக்கு. அந்த அம்மா பரவாயில்ல, நீ ஸ்டூடியோ ரெக்கார்டு பண்ணாட்டும் பரவாயில்ல, நான் போகிறேன்னு போனாங்க. இன்னைக்கு வந்து சினிமா தியேட்டரில் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே என்ன ஆவி கிரி செஞ்சிட்டு இருக்கு? சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, சினிமா பாட்டு பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவைகளை உண்டாக்குனவர் யாவரும் விக்கிர ஆராதனைக்காரர்கள், அவைகளை உண்டாக்குனவர் யாவரும் வேசிக்கல்லர்கள், அவைகளை உண்டாக்குனவர் யாவரும் பிசாசனுடைய தூதர்கள். அது அல்ல கர்த்தரை தேடுகிற விதம், அது அல்ல நம்ம கர்த்தருக்கு நேராக நடத்துகிற விதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நோக்கமே தவறு. அதெல்லாம் ஆகக்கூடாது. உங்கள் வீட்டில் சினிமா பாடலோ, சினிமா காரியங்களோ, சினிமாக்குரிய காரியங்களோ எல்லையிலே இருக்கக்கூடாது. ஏன்னா அதன் மூலமாய் பிசாசு தன்னுடைய வல்லமையை கிரிகளை நடப்பிக்கிறான். மியூசிக், ஒன்லி மியூசிக். மியூசிக்கில் பிசாசு ஜனங்களுடைய இருதயங்களை, சிந்தனைகளை அவன் கவர்கிறான். Devil is using the music to subdue the minds of the people. ஸ்தோத்திரம். சில அப்படி பாடலாம் சொல்ல வசனத்தை தேட மாட்டாங்க, கற்பனையில கை கொண்டு கர்த்தரை தேட மாட்டாங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே நான் தூங்கிடுவோம் பாஸ்டர். நைட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தார், இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரம் அதை யோசித்து தியானிச்சுட்டு அதை ஆசை போட்டுக்கிட்டே நீ படு, ராத்திரியில கர்த்தர் தமது மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவார். நிறைய பேர் டிவியை பார்த்துட்டு படுத்து தூங்குறது, சீரியல் பார்த்துட்டு படுத்து தூங்குறது. பெந்தேகோஸ்து விசுவாசி தான் உச்சந்தலையில மண்டையை உடைக்க போறார். முன்னாடி வந்து பாட்டு வேற பாடுறது, ஊழியம் செய்யறது வேறு. நீ பாடாட்டா யாரு கேட்கா? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்களே விளைவிக்கணும். ஆண்டவரே நான் பாத்திரம் இல்லை, ஆண்டவரே நீங்களே விளைவிக்கணும். சினிமா வாட இருந்துச்சுன்னா ஆண்டு ஒப்புரவாகி மனம் திரும்பணும். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்றேன், சினிமா மியூசிக் மூலமாய் உலகத்தையே சாத்தான் கைக்குள்ள வச்சிருக்கிறான். we do not know. அதுல வேசித்தனத்தை பரப்புறான். ஒரு பாட்டு கேட்டோம்னா உணர்ச்சி தூண்டுகிறது, வேசித்தனத்தை நடப்பிக்க ஒரு மனிதனை தூண்டுகிறது, ஆத்துமாவை வஞ்சிக்கிறது, தேவனை மறக்க வைக்கிறது. சில மியூசிக், சில பாடல்கள் கர்த்தரையே மறந்து தன்னை நான் போற போக்கு என்னன்னே தெரியாது, அப்படி அளவுக்கு சாத்தான் மதிமயக்க பண்ணுகிறான். அநேகர் என்ன செய்யறாங்க? பாடல் மூலமாய் கர்த்தரை, இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி. வொர்ஷிப் மினிஸ்ட்ரி, அப்படி ஒரு மினிஸ்ட்ரி வேதத்தில் இல்லவே இல்லை. ஆராதனை ஊழியம், ஊழியம் அப்படியே கிடையாது. 5 ஊழியம் தான் இருக்கு. வஞ்சிக்கிற ஆவி. சபைக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள கர்த்தரை எப்படி தேடுங்க? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதன் மூலமாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு எஸ் என்று சொல்லுகிறது மூலம். உலகமே நோன்னு சொன்னா எஸ், உலகம் எஸ்ன்னா நான் நோ. அடுத்ததாக அவருடைய ஸ்தோத்திரம் ஆலோசனையை கை கொள்றதுனால, அவருடைய ஆலோசனை கை கொள்ளுகிறதுனால. கர்த்தருடைய ஆலோசனை தேடுறீங்களா? ஏசாயா 26:3 வாசிங்க. 26 இல்லை, அது வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. உபாகமம் 4:29 வாசிங்க. உபாகமம் 4:29 வேகமா வாசிக்கிறீங்களா? ஆ ஆ ஆ ஆ அடுத்து வாசிங்க. ஆ ஆ அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவானால், தேவனுடைய ஆலோசனை, காட்ஸ் கவுன்சில். ஆணுடைய ஆலோசனை யாருக்கு கேட்கும்? அவர் சத்தத்தை கேட்கறது தான். போகாதுன்னா போகாத, இந்த இடத்துக்கு போகாது, இந்த கல்யாணத்துக்கு போகாதுன்னு கேட்குறீங்களா? போயிட்டு நிறைய குட்டி பிசாசுகள் வீட்டுக்கு கூட்டு வர்றது, அந்த வேலையே புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை, சமாதானம் போச்சு. எந்த ஒரு காரியனாலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறவர்கள் தான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் தான், அவர்கள் தான் தேவனுடைய வழியை அறிந்து கொள்வார்கள். கண்ணை மூடிட்டு உங்கள் பிரயாணங்களை நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ணி கர்த்தர் அனுமதித்தா போங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போய்த்தான் ஆகணும்னு தலைகீழ நிற்கக்கூடாது.
பொங்கலுக்கு இதுதான் செய்வேன், இந்த லீவுக்கு இதுதான் செய்வேன். அவருடைய வசனத்தை கேளுங்க, அவருடைய ஆலோசனை கேளுங்க. அதன் மூலமாய் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய சத்தத்தை கேட்கிறதன் மூலமாய். இந்த சத்தம் பர்சனலா ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறது. எல்லாம் அப்படி பாக்கியத்தில் நீங்க வளரணும். கர்த்தர் பேசுங்க, கேளுங்க. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். கேட்கிற இருதயம் தான் நான் பேசுவார். கேட்கிற இருதயத்தோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, seek him in his temple. சங்கீதம் 27:4 சொல்லும் பொழுது, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும். நல்லா கவனிங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு, கர்த்தரை அறியும்படிக்கு, தேடி கண்டுபிடிக்கும்படிக்கு, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். எத்தனை பேரு ஆராய்ச்சி செய்யறீங்க கர்த்தரை பற்றி? அவருடைய கிரிகளை பற்றி எப்படி ஆராய்ச்சி செய்யணும்னா, சிட் அண்ட் சர்ச். 1 மணி நேரம் இந்த ஜெபத்துக்கு வர சொல்லிக்கிறோம். முழங்கால் யுத்த ஜெபம் சொல்ல நான் மறந்துட்டேன். முழங்கால் யுத்த ஜெபத்தை ஸ்தோத்திரம் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், அதை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சு. முழங்கால் யுத்த ஜெபம் எல்லாவற்றையும் நமக்கு அவர் யார் என்று ஆராய்ந்து அறியும்படிக்கு கொடுக்கிற பாக்கியம் நீங்க பெற்றணும். கர்த்தர் அவர் தமது மகிமை யாருக்கு வெளிப்படுத்துவார்னா, அவருடைய ஆலயத்தில் உட்காந்து அவருடைய ஆலயம்னு ஒன்று இருக்கு, கூடுகைன்னு ஒன்று இருக்கு. அவர் தமது ஜனங்களை சந்திக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு, அதுதான் சபை. நான் தனியா ஜெபம் பண்ணுவேன், நான் தனியா பாட்டு பாடுவேன், நான் தனியா ஊழியம் செய்வேன். இல்லை இல்லை, அவருடைய சமூகத்தில் அவர் தேடுகிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஸ்தோத்திரம், ஆசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய வியாதி நாட்களிலும் கர்த்தரை தேடாமல். யாரை தேடினான்? யாரை தேடினான்? பிசிசியனை தேடினான். கர்த்தரை தேடாம யாரை தேடினான்? வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரிகளே தேடினான். டாக்டர்ஸை தேடினான், பிசிசியன்ஸை தேடினான். உலகத்தில் நீங்க யாரை தேடுறீங்க? கர்த்தரை தேடுங்க. அவர் தமது மகிமையை விளங்க பண்ணுவார், நீங்கள் அவரை காண்பீர்கள். எல்லாம் முழங்க படிடாமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அடைவே. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறு புதிதாயிருக்கும், அவை காலைதோறு புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, துக்கங்களை நீ மனகதராதினகெதிரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறு புதிதாயிருக்கும், அவை காலைதோறு புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே, இயேசையா உம்மை மனதார மனதுருகும் தெய்வமே, இயேசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். அவர் மெய்யாகவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்கள்லாம் சுமந்து கொண்டு, சிலுவையில பாடுகளின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ன நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ன நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் அளித்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அமர் பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. ஓஹோ அங்குமேங்கும் நோயே பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமேங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென் 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 ஆமென். இத்தனை கிருபைகள் ஷாபரகரது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துவோம். இத்தனை கிருபைகள், இத்தனை பாக்கியம், இத்தனை மேன்மை, இத்தனை விடுதலை, இத்தனை சந்தோஷம், இத்தனை பெரிதான ரட்சிப்பு. ஷபரகரதின மனக்கராதினி மனோகராத்திருதினமோ. அங்கும் இங்கும் நோய்கள் துர்ச்செய்திகள் பரவி சென்றாலும் எங்களே பக்கமாய் சாய்ந்திருந்து பாதுகாக்கிற அன்னலாம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, சபையை அவருடைய கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கள் என்று சொல்லி எங்களை தனியாய் விடாமடி எங்களை நடத்துகிற தேவனுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளில் மாறு அதில் பங்கு பெற்று உடைய ஆண்டவரை கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்ற யாவர் மீது தேவ கிருபை இருப்பதாக, பலன் இருப்பதாக, பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இப்படி ராஜ்யத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறது. வருகிற வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு நீங்க கடந்து செல்லுங்கப்பா. ஆண்டவரே அவர்களோடு குறைந்து பெரிய காரியங்களை நடப்பித்து தாருங்க. சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரே உதவி இல்லாத சூழ்நிலையில, கவலை உள்ள நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய கரமகளோடு கூட இருந்து செம்மையான பாதையில, ஜெயமான பாதையில நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க சந்திக்கிற எல்லா போராட்டத்திலும் மேன்மை தாரும், ஜெயத்தை தாரும். சத்திற்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இது பிள்ளைகளுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனையுடைய வசனத்தின்படி இது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, சுகமாய் தங்க பண்ணி, எல்லைகளில், குடும்பத்தில், சந்ததி மீது, பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய கரம் மகிமையாக இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். மேன்மைக்கும் நன்மைக்கும் விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா துரு ஆலோசனைகள், சாத்தான தந்திரங்களும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக. பாதையில் நெய்யாய் பொழிய பண்ணுங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணி தாருங்க. பிரயாசங்களை ஆசீர்வதித்து தாருங்க. உறவுகளை ஆசீர்வதித்து தாருங்க. எடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் கர்த்தர் அங்கீகரித்து அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே.
பாதம் கலிரிடாமல் பாதுகாத்து, போக்கில் வருத்தம் பாதுகாத்து, தூதர்கள் கட்டளையிட்டு தந்து மேன்மையான சாட்சியாய், உயிருள்ள சாட்சியாய் எங்களை ஒவ்வொரு நிலைநிறுத்தம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆராதனைக்கு தவறி போன ஒவ்வொரு பிள்ளை நினைத்தரலும், தடைகளை நீக்குங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கர்த்தருடைய ஒருவன் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.